ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யற்கடாட்சைக லக்ஷாணாம் சுலபஸ்ரீதர சதா. மன்வீர்கால் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். திவ்ய பிரபந்தங்களில் பெரியாழ்வார் திருமொழியில் வரக்கூடிய திருநாம மகிமை அப்படிங்கிறதான தலைப்பில் இப்போ பேசிட்டு வரும். அதில் 4ஆம் பத்தில் 4வது திருமொழி, அதில் 4ஆம் பாட்டு திருக்கோஷ்டி ஒரு விஷயமான பாசுரம். ஏற்கனவே முதல்லையே எண்ணக்கண்ட விரல்களால் இறைப்பொழுதும் எண்ணகிலாது போய் உண்ணக்கண்ட ஊத்தை வாய்க்கு கவலமுந்துகின்றார்களே அப்படிங்கிற அந்த பாசுரத்துக்கே கொஞ்சம் பெரிய வியாக்கியானமாக பண்ணிட்டு போனார் பெரிய ஜீயர் சுவாமி மணவாள மாமுனிகள். இப்போ அடுத்து இந்த பாசுரம் உரகமெல்லனையான் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடியதான பாசுரம். உரகமெல்லனையான் கையில் உரைசங்கம் போல் மடவண்ணங்கள் நிறைகணம் பரந்தேறும் செங்கமல வயல் திருக்கோட்டியூர் நரக நாசனை நாவில் கொண்டு அழியாத மானிட சாதியர் பருகும் நீரும் உடுக்கும் கூறியும் பாவம் செய்ததாங்களோ அப்படின்ற இந்த பாசுரத்துக்கு திருக்கோட்டியூர் நரக நாசனை நாவில் கொண்டு அழியாத மானிட சாதியர் அப்படின்ற இந்த இடத்துக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் அருளி செய்கிறார். நரகநாசனை நாவில் கொண்டு அழைப்பார்க்கு பூர்வ கர்மானுகுணமாக வரும் நரகத்தை நெசிப்பிக்கும் அவனை. அப்போ பகவானுடையதான நாமத்தை வாயினால சொல்றதுக்கு முன்னாடி என்னென்ன இவன் கர்மாக்களை பண்ணியிருக்கானோ அத்தனை கர்மாக்களுக்கு என்னென்ன நரகங்கள், கொடிய துன்பங்கள், கஷ்டங்கள்லாம் வருமோ அது அத்தனையும் நசிச்சு போயிடுமா. இப்போ நாமம் சொன்னாலே எல்லா கர்மாக்களும் போயிடும். போய பழியும் புகுதருவான் என்னனவும் தீனில் தூசாகுன்ற ஆண்டாள். இந்த இடத்துல ஓர் அன்வயம் உண்டாகவே யமவசியத்தை தன்னடியே மாறுமிரே. ஏதோ ஒரு விதத்தில் பகவானுடைய நாமத்தில் அன்வயம் சம்பந்தம் ஏற்பட்டுடுத்து அப்படின்னாலே அப்புறமா யமன் வசப்பட்டு யமலோகத்துக்கு தான் நம்ம போகணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா பாபம் இருந்தான்னா யமலோகத்துக்கு போகிறதுக்கு, புண்ணியம் இருந்தான்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு, ரெண்டுமே இல்லாத பாப புண்ணியம் இது பாபமும் இல்லை புண்ணியமும் இல்லை அப்படின்னு போய் கடைசியில் அஹம்ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம்னு சொல்கிற மாதிரி வராக பெருமாள் சொல்கிற மாதிரி வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போயிடும் தன் திருவடிக்கு. ந கலு பாகவதா யம விஷயம் கச்சதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதா இருக்கிறதுனால என்ன கடவுதிரே நாவில் கொண்டு அழையாத அவனை சொல்லுகைக்காக அடியிலே சிஷ்டமான நாவிலே கொண்டு சொல்லாத அவன் பேரை சொல்கிறதுக்காக தான் முதல்ல நம்மளை படைச்சதே பகவான். போன பாசுரத்தையே வியாக்கியானத்தில் சொல்லிவிட்டார். இந்த விரல்களை எண்றதுக்காக தான், நாமத்தை சொல்லி எண்றதுக்காக தான் கை விரல்கள், வாயால் சொல்கிறதுக்காக தான் வாய் படைச்சான். அப்போ பூர சரீரமே பகவத் அர்ப்பணத்துக்காக தான், அதில் முக்கியமாக பகவன் நாமத்துக்காக தான். அதனால் நாவில் கொண்டு அழியாதுன்றதுனால அவனை சொல்லுகைக்காக அடியிலே சிஷ்டமான நாவிலே கொண்டு சொல்லாத அன்றிக்கே அகிருதயமாக வாகிலும் நாவிலே கொண்டு சொல்லாத என்னவுமா. நீ ஹிருதயபூர்வமாக மனதினால் சிந்தித்து வாயினால் பாடணும்னு தியானபூர்வமாக நாமம் சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லாத, நாக்கினுடைய நுனியினால் மனசு சககாரம் இல்லாத, மனசு இங்கே அங்கேயும் அலையிறது இருந்தாலும் நாக்கு நுனியினால் மட்டும் இவன் நாமத்தை சொல்லிட்டு தான் கூட பரவாயில்லையே, அது கூட சொல்லாத இருக்கானே. உன தியானபூர்வமாக சொல்லலான்னா எனக்கு மனசு குவியலைன்னு சொல்லலாம். நாக்கு நுனியில் சொல்லிட்டு மனசுனால எதை வேணா நீ நினச்சுட்டே சொல்லு, அது பார்த்துக்கும். நாம பிரபாவம் இருக்கு இல்லையா, அது தன்னால் பார்த்துக்கும், உன்னை சரிப்படுத்தும். மானிட சாதியர், ஏன்னா வேற சாதின்னாக்கா வேற ஏதோ விலங்கா பிறந்துட்டான், செடி கொடி மரங்களாக பிறந்துட்டான்னு சொன்னால் பரவாயில்ல, மனுஷனாக பிறந்து அப்படிங்கிறார். பெரிதற்கரிதான மனுஷ ஜென்மத்திலே பிறந்து வைத்து வியர்த்த ஜென்மங்களாய் திரிகிறவர்கள். வியர்த்தமான ஜென்மம் போல திரிகிறாளே. ஒரு நாய் இங்கே அங்கேயே லோலோன்னு அலையிறது, கண்டது திங்கிறது, ஒள்ளொள்ளொன்னு சண்டை போட்டுருக்கு, ஏதோ வாழ்க்கை வாழ்ந்துக்கிறது, செத்து போகிறது அப்படிங்கிறது மாதிரி இல்லையே. மனுஷ ஜென்மம் பிறர்க்கு அரியதானதாச்சே, துர்லபோ மானுஷோ தேகஹா அப்படிங்கிறார் சுகரே. அப்பேற்பட்டதான வியர்த்த ஜென்மாக்களாக திரிஞ்சின்று களைவா. இதுக்கு யோக்கியமான ஜென்மத்தை பற்றி வைத்து இழந்து போதே. நாமத்தை சொல்கிறதுக்கு யோக்கியமான சரீரம் கிடச்சும் கூட
அதை இவ இழக்கிறாளே அப்படிங்கிறார் என்று வெறுத்து அருளி செய்கிறார். அது மட்டும் இல்லாத இப்படி மனுஷனா பிறந்து லோலோன்னு திரிகிறா இல்லையா, இவன் எதோட சம்பந்தம் வச்சிருக்கான்னு எல்லாமே பாவம் பண்ணது போல இருக்குன்றார். பருகும் நீரும் உடுக்கும் கூரையும் பாவம் செய்தனதாங்களோ, அவர்கள் குடிக்கும் தண்ணீரும் உடுக்கும் புடவையும் பாவத்தை செய்தனவோதான் என்கிறார். அப்போ நாமத்தை சொன்னவனுடையதான சம்பந்தங்கள் எது உண்டோ சம்பந்தப்பட்டவைகள் எல்லாம் அது பாக்கியம் செய்தனவேன்னு சொல்லும்படியா இருக்கு. இது என்ன பாவம் பண்ணித்தோ தெரியல, தண்ணீரும் கூட இவனுக்கு போய் உபயோகப்படும்படியா அந்த தண்ணீருக்கு என்ன துர்பாக்கியமோ, இவன் வஸ்திரம் உடுத்திக்கிற மாதிரி இந்த வஸ்திரத்துக்கு என்ன துர்பாக்கியமோ, அது என்ன பாவம் பண்ணித்தோ இவனுக்கு வாக்கப்படுற மாதிரி ஆட்படுற மாதிரி அமைஞ்சு கொடுத்தே அப்படின்னு தலையில தட்டிக்கிறாராம் தனக்குத்தானே. இப்படி ஜென்மத்தை வியர்த்தமாக போக்குறாளே, நாமத்தை சொல்லக்கூடியதான பிறவியை விட்டுட்டாளே அப்படின்னு அங்கலாய்க்கிறார்னு சுவாமி மனவாள மாமுனிகள் வியாக்கியானம். ஆக பகவன் நாமம் நரகத்தை போக்கும், யம வசியத்தையை போக்கக்கூடியது. கரணங்களை பகவான் படைச்சதே நமக்கு நாமத்தை சொல்கிறதுக்காக தான். நாம உச்சாரணமே போரும், மனசோட தியானம் பண்ணி தான் சொன்னோம், அர்த்த விசேஷங்கள்லாம் தெரிஞ்சு தான் சொல்லணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா நாமத்தை எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேன்றதுனால நாமத்தை வெறும்னு சொன்னாலே போரும். மனுஷ ஜென்மாவே நாமம் சொல்கிறதுக்காக தான். நாமம் சொல்லாதவர்கள் அவள் எதை உபயோகிக்கிறாளோ எல்லாமே என்ன பாவம் பண்ணித்தோ என்ன துர்பாக்கியம் பண்ணித்தோ அப்படின்னு அங்கலாய்ச்சி முடிக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாசுரம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.